ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் மகத்துவங்களும் உண்டாகும்படி தேவனை நாம் துதித்தோம், ஆராதித்தோம், மகிமைப்படுத்தினோம், அவருடைய நாமத்தை உயர்த்தினோம். அநேக ஜெப விண்ணப்பங்களை நம்ம செய்தோம். ஆனாலும் கூட தேவன் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்தார். இந்த சபை ஆராதனைக்கு சரியான நேரத்தோடு கூட இந்த 16 படிகளை ஏறி வந்த உங்கள் எல்லோரையும் தேவன் விசேஷமாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எங்களுக்காக ஜெபித்த ஒவ்வொரு உள்ளங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்க ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்காக நாங்கள் கல்வொன்றி நிற்கணும். தான் கடைசி நாள் வரைக்கும் ஆண்டவருக்காக நாங்கள் ஊழியம் செய்யணும். வாழ்ந்தாலும் இயேசுவோடு, மரித்தாலும் இயேசுவோடு என்ற எண்ணத்தோடு கூட நாம் வாழணும். இன்னைக்கு கூட நேரடியாக நாம் செய்திக்கு நம்ம போவோம். பாண்டிச்சேரியில் செய்தி கொடுத்து கொண்டிருக்கிற அருமையான மரிய கிறிஸ்டி அவர்களையும் தேவன் விசேஷமாய் அற்புதமாய் அவரை வழிநடத்தணும். அதோடு கூட இந்த நாட்களில் எங்கெல்லாம் சபையில செய்திகள் நடந்து கொண்டிருக்கிறதோ அவர்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியான தேவன் தாமே அவர்களை அபிஷேகித்து நடத்த வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை அவர் செய்வார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம பார்க்க போகிற விசேஷித்த செய்தியினுடைய தலைப்பு கிருபையை பெருக பண்ணுகிற தேவன். நான் சொல்லுங்க, கிருபையை பெருக பண்ணுகிற தேவன். அவருடைய தயவு நம்மிடத்தில் அதிகமாய் வளர வேண்டும். அவருடைய இரக்கம் நம்மிடத்தில் அதிகமாய் வளர வேண்டும். அவருடைய அன்பு நம்மிடத்தில் அதிகமாய் வளர வேண்டும். அவருடைய மாறாத அன்பின் கிருபை நம்மிடத்தில் அதிகமாய் பெருக வேண்டும் என்று சொல்லி இந்த நாளை நம்ம கேட்க போகிற அந்த செய்தியின் விசேஷித்த தலைப்பு கிருபையை பெருக பண்ணுகிற தேவன் என்ற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வாழ்வதும் நடப்பதும் இருப்பதும் செயல்படுவதும் இயேசு கிறிஸ்துவினுடைய மாறாத கிருபையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாருமே எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 9th chapter 8th verse. ஒரே ஒரு வசனம். ஆண்டவர் அங்கே நம்மோடு கூட பேசும்படிக்காக இந்த வார்த்தைகளை நமக்கு தருகிறார். 2 கொரிந்தியர் 9th chapter 8th verse. எல்லாருமே சேர்ந்து இந்த கவனமாய் இந்த வேதத்தை திருப்பி வச்சுக்கொள்ளுங்க. முதல்ல வேணா சத்தமா ஒருத்தர் இங்கிலீஷ்ல படிக்கிறாங்க, பிறகு தமிழ்ல படிக்கலாம். சேர்க்கலாம். And God is able to make all grace abound you, so that having all sufficiency in all things at all times, you may abound in every good work. Amen. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுள்ளவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களுமாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. இனி வருகிற காலத்துல நம்முடைய வாழ்க்கையில எதிலையோ நாம பெருகி இருக்கிறோம், எதிலையோ வளர்ந்து இருக்கிறோம். ஆனால் ஒரு கேள்வி கேளுங்க, நம்ம விசுவாசத்துல வளர்ந்து இருக்கிறோமா? நம்பிக்கையில வளர்ந்து இருக்கிறோமா? தேவனுடைய கிருபையில நாம வளர்ந்து இருக்கிறோமா? அவருடைய அன்பில வளர்ந்து இருக்கிறோமா? அவருடைய அரவணைப்பில நாம வளர்ந்து இருக்கிறோமா என்று நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது இவைகளிலே நாம் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனால் உங்களையும் நம்மையும் பார்த்து சொல்கிறார், இனி வருகிற காலத்துல நீங்கள் கிருபையிலே வளர்கிறவர்களாய், கிருபை உங்கள் வாழ்க்கையிலே பெருகுகிறவர்களாய், தேவனுடைய இரக்கம் உங்களுடைய வாழ்க்கையிலே பெருகி நடக்கிறவர்களாய், கிறிஸ்துவின் அன்பிலே பெருகிறவர்களாய், கொடுக்கிறதுல, வாங்குறதுல, நடக்கிறதுல, பேசுறதுல, அன்பு செய்வதிலே இரக்க குணம் உள்ளவர்களாய் நீங்கள் நாளுக்கு நாள் பெருகி வளர வேண்டும் என்று சொல்லி உங்கள் மேல் நம்மேல் தேவன் பெரிய ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறார். அதுல இந்த ஹோலி ஜீசஸ் சபையில பெரிய நம்பிக்கை வச்சிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க என்ன சொல்லுங்க? ஆமென். சொல்லுங்க சத்தமா ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை மாறாததா இருக்கிறது. அன்பானவர்களே, ஒரு
பாடல் கூட சொல்லுது இல்லையா, இந்த பாடலை இல்லையா, இன்னும் நான் அழியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் நிற்கிற ஆண்டவர் இல்லையா, இன்னும் நான் அழியல ஆண்டவரே, இன்னும் நான் தோற்றும் போகல, ஆனாலும் நிற்கிற உங்க கிருபை தான் ஆண்டவர், உங்க கிருபை தான் ஆண்டவர். உங்களுடைய கிருபையினால் தான் நாங்கள் நிற்கிறோம், உங்களுடைய கிருபையினால் தான் நாங்கள் பாடுகிறோம். இன்னைக்கு நின்று பாடின சகோதரிகளை பாருங்க, ஒரு நாள் எங்கேயும் இருந்தவங்க அவங்க எல்லாம் இல்லையா, இங்க இருக்கிற நம்ம எல்லாரும் வந்து ஒரு நாள் எங்கேயோ இருந்தவங்க, எங்கேயோ நடந்தவங்க. ஆனா இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொன்னா அது என்ன, அது அர்த்தம் என்ன, அது காட் கிரேஸ். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, கிருபையால தான் இங்க வந்திருக்கிறீங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, காட் கிரேஸ்னால தான் இந்த 16 படி ஏறி இங்க மேல வந்திருக்கிறோம் நம்ம ஆராதனை செய்ய. ஹல்லேலூயா. ஆக புனித பவுல் சின்னப்பர் வழியாக ஆண்டவர் சொல்லுகிற காரியம் பாருங்க, நீங்களும் நானும் கிருபையிலே பெருக வளர வேண்டும், பெருக வேண்டும், நம்முடைய குடும்பம் வர்த்திக்கப்பட வேண்டும், நம்முடைய குடும்பம் வளர வேண்டும், தேவனுடைய கிருபையினாலே, தேவனுடைய தயவினாலே. நல்லா கவனிச்சு பாருங்க, ஒருத்தருடைய வியாதியை இன்னொருத்தர் வந்து சுமக்க முடியாது, ஒருடைய வியாதியை, ஒருடைய நோயை வந்து எடுத்துக்கொள்ள முடியாது. மாறாக அந்த நோயை உங்க பலத்தினாலே தாங்கலாம், உங்க ஜெபத்தினாலே தாங்கலாம். அந்த நோயை வந்து உங்க ஜெபத்தினாலே தாங்கலாங்க. அதான் கிருபை. மற்றவர்களுக்காக ஜெபிக்க தேவன் கிருபை தந்திருக்கிறார். இங்க பாட ஜெபிக்க ஆராதிக்க தேவன் கிருபை தந்திருக்கிறார். இந்த இசைக்கருவிகளை வாசிக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். அவருடைய கிருபை இல்லாமல் நம்மால ஒன்றுமே செய்ய முடியாது. இன்னைக்கு பெரிய பெரிய போதகர்கள் கூட சரி பாருங்க, ஐயா அனுதின வேலை செய்றீங்க, சபையை நடத்துறீங்க, புக்கெல்லாம் எழுதுறீங்க, இவ்வளோ காரியெல்லாம் பண்றீங்க, இதெல்லாம் எப்படி நடத்துறீங்க, நீங்க எந்த வருமானத்தில் நடத்துறீங்க, எந்த பலத்துல நடத்துறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், காட் கிரேஸ் அப்படின்னார். கர்த்தருடைய கிருபையினாலதான் இதெல்லாம் நடக்குது. அவருடைய கிருபை இல்லாம என்னால் ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. அவருடைய கிருபையினாலதான் நடக்கிறேன், அவருடைய கிருபையினாலதான் இருக்கிறேன், அவருடைய கிருபையினாலதான் நான் வாழ்கிறேன். கிருபை இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த கிருபை நாளுக்கு நாள் உன்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில அது வளரும். இவை எல்லாவற்றையும் நினைத்துதான் ஆண்டவர் சொல்றாரு. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் வாழ்க்கையில கிருபை பெருகணும், ஆசீர்வாதம் பெருகணும் அப்படின்றதுக்காக இந்த வசனம் இங்க சொல்கிறது. 10ஆம் அதிகாரத்துல 38வது வசனம். எடுத்தவங்க சத்தமா ஒருத்தர் படிங்க சீக்கிரம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவனுடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவைகள் எல்லாவற்றையும் செய்கிறதற்கு மனிதனாய் வந்தவர். சர்வலோகத்தையும் உண்டாக்கினவர் அவர்தான், சர்வலோகத்தையும் படைச்சவர் அவர்தான், எல்லாரையும் உருவாக்கி உயிர் கொடுத்து பாதுகாக்கிறவர் அவர்தான். ஆதியில் இருந்த ஆண்டவர், இன்றைய இரட்சகர், நாளைய நியாயாதிபதியாய் வருகிறவர் அவர்தான். ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில நடந்த சம்பவம் பாங்க, தேவன் அவரோடு கூட இருந்தபடினால் இதான் விசேஷமான காரியம். கிருபை உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில பெருகணும் அப்படின்னு சொன்னா நம்மை உண்டாக்கின தேவன் நம்மோடு கூட இருக்கணும், நம்ம ரட்சித்த தேவன் நம்மோடு கூட இருக்கணும். நாம இந்த இடத்துல பாடுகிறோம், துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம், இசைக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்மை உருவாக்கின தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கணும். அதோடு கூட விசேஷமான காரியம் என்ன தெரியுமா? நம்மை உண்டாக்கின தேவனோடு கூட நீ நான் இருக்கணும். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிறார், உண்மைதான். வானமும் பூமியும் அழிந்தாலும் அவர் அழியாதவர், அவர் வார்த்தை மாறாதது, அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் அவரோடு கூட இருக்கிறோமா? அவரோடு கூட நடக்கிறோமா? அவரோடு கூட நாம பேசுறோமா? அவரோடு கூட நம்ம வாழுகிறோமா? ஆண்டவரே உன் சித்தம் என் பாக்கியம் என்று சொல்லுகிறோமா? ஆண்டவரே உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று சொல்லி இன்னைக்கு எத்தனை பேர்
ஆண்டவரே, நான் உம்மோடு கூட நடக்கிறேன் ஏனோக்கை போல, உம்மோடு கூட வருகிறேன் எலியாவை போல, உம்மோடு கூட பேசுகிறேன் ஆண்டவரே, வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி அன்னை மரியாதை போல. நீங்க எத்தனை பேர் நம்ம ஒப்பு கொடுத்து வாழ்கிறவர்களா இருக்கிறோம்? தேவனுடைய வார்த்தைக்கு எத்தனை பேர் உண்மையாய் செவி கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம்? தேவன் இயேசுவோடு கூட இருந்தபடினாலே நன்மை செய்கிறவராய் சுற்றித் தெரிந்தார். அதற்கு விசேஷமான காரணம் என்ன தெரியுமா? இயேசு தேவன் தான். அவர் தேவகுமாரனாய் இந்த பூமிக்கு வந்தார். மனுஷர் சாயலில் இந்த பூமிக்கு வந்தார். நீங்களும் நானும் யார் தெரியுமா? நீங்களும் நானும் தேவனுடைய சாயல். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்களும் நானும் யாரு? தேவனுடைய சாயல். இயேசு கிறிஸ்து யாரு? மனுஷர் சாயலாய் வந்தார். அல்லேலூயா. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ லூக்கா 2ஆம் அதிகாரத்துல 52வது வசனம் பாருங்க. அவர் எப்படி நன்மை செய்கிறவராய் சுற்றித் தெரிந்தார். அவருடைய நன்மை பெறுகிறதற்கு, தேவனுடைய கிருபை பெறுகிறதற்கு, என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி பவுலிடத்தில் சொன்னாரே, இதற்கு ஆதாரம் என்ன? இதற்கு காரணம் என்ன? அவர் பிறந்த நாட்களை குறித்து பைபிள் சொல்கிறது. நல்ல கவனிச்சு பாருங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் அதுல 52வது வசனம் மிக விசேஷமான ஒரு வசனம். எடுத்துவங்க இங்கிலீஷ்ல கூட ஒரு சத்தமான ஒருத்தர் படிங்க. ஏன்னா நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்ததற்கு ஒரே ஆதாரம் இதுதான். இயேசு பிறந்து வளர்ந்த அந்த நாட்கள்ல மனுஷர் சாயலாய் வந்த அவர், தேவகுமாரனாய் வந்த அவர், எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்த வந்த அவர். பைபிள் சொல்கிறது, தேவன் அந்த இயேசு தேவனுடைய கிருபையினாலும் மனுஷனுடைய தயவினாலும் அவர் வளர்ந்து பெருகினார். சொல்லுங்க அல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில நடக்கிறான். இயேசு நம்ம எல்லாருக்கும் மாதிரியானவர். மாதிரியை காண்பிக்கத்தான் வந்தார். என்னை போல நீங்க நடக்கணும், என்னை போல நீங்க வாழணும், என்னை போல நீங்க சிந்திக்கணும், என்னை போல நீங்க நடக்கணும் என்று சொல்லி மாதிரியை காண்பிக்க வந்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதனால அந்த முழு உலகமும், எந்த ஜாதியோ எந்த குலமோ எந்த கோத்திரமோ மனம் திரும்பினவர்கள் இயேசுவின் வழிகளை கண்டு, இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு, இயேசுவின் குணநலன்களை கண்டு நான் மனம் திரும்பினேன், இயேசுவை விசுவாசிக்கிறேன், இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் என்று இன்றைக்கு சாட்சி சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆக பிரியமானவர்களே, நாங்கள் அநேகருக்கு ஜெபிக்க போகும்போது, ஏன் கர்ப்பிணி பெண்களுக்காக, வேலைக்கு போகிற பிள்ளைகளுக்காக, காலேஜ் போகிற பிள்ளைகளுக்காக, ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளுக்காக அந்த ஒரு விசேஷித்த ஜெபத்தை அவர்களுக்காக நாங்கள் ஏறெடுப்போம். என்ன ஜெபம்? ஆண்டவரே, இவங்க வேலைக்கு போறாங்க, ஆண்டவரே முதல்ல காலேஜுக்கு போறாங்க, ஸ்கூலுக்கு போறாங்க, முதல்ல ஆண்டவரே ஒரு காரியத்தை செய்ய போறாங்க. தேவனே, உம்முடைய கண்கள கிருபையும் மனுஷர் கண்கள தயவும் கிடைப்பதாக. மேனேஜர் கண்கள தயவு கிடைக்கணும் ஆண்டவரே, ஸ்கூல் பிரின்சிபால் கண்கள தயவு கிடைக்கணும் ஆண்டவரே, ஸ்கூல் டீச்சர் சார் கண்கள தயவு கிடைக்கணும் ஆண்டவரே. அதற்கு தேவன் நீங்க கிருபை செய்யுங்க அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த ஜெபத்தை நாங்கள் ஏறெடுப்போம். ஆமாம், இதான் உண்மை. இப்படிதான் நாம ஜெபிக்கணும், இப்படிதான் அவங்களுடைய கருத்தில் நாம ஒப்பு கொடுக்கணும். அப்போ தேவன் நம்மை அற்புதமாய் வழிநடத்துவார். அல்லேலூயா. அவருக்கே கிருபை வேண்டுமா இருந்தது, அவருக்கே மனுஷனுடைய கண்களை தயவு வேண்டியதா இருந்தது. அதனால்தான் இயேசு எங்க போனாரோ பைபிள் சொல்லுகிறது, இயேசுவை நான் தனியே இருக்க விடவில்லை, எப்பொழுதும் நான் பிதாவாகிய தேவனாகிய நான் அவரோடு கூடவே இருக்கிறேன். அவர் கூட இருந்தபடினால்தான் அநேகர் அவரை தேடி வந்தார்கள். அநேக கூட்டங்கள், ஏராளமான கூட்டங்கள் அவரை தேடி வந்தார்கள். தேவன் அற்புதங்களை செய்தார், நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றித் தெரிந்தார். எபேசியர் 1 அதிகாரத்துக்கு வாங்க. அங்கே அவருடைய கிருபையை குறித்து புனித பவுல் சின்னப்பர் வர்ணித்து சொல்லுகிறதான ஒரு சில காரியங்கள்.
அதுல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 5வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் நிறுத்தி நிதானமா ஒரு வசனத்தை படிங்க தயவுசெய்து. பிரியமானவருக்குள் நாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. முதல் காரியம் பாருங்க, தேவனுடைய கிருபையினால நம்ம எல்லாரையும் பிதாவாகிய தேவனுக்கு சுவிகார புத்திரராக, அப்படின்னா என்ன அர்த்தம்? செல்ல பிள்ளைகளாக, சொந்த பிள்ளைகளாக, நம்ம எல்லாரையும் தேவனுக்கு சொந்த பிள்ளைகளாக சுவிகார புத்திரராய் மாறும்படிக்காக தேவன் உங்களையும் நம்மையும் அழைத்திருக்கிறார். இத்தனை பெரிய பாக்கியம் அன்பானவர்கள். அவருடைய கிருபை தான், அவருடைய இரக்கம் தான், அவருடைய அன்பு தான், அவருடைய மாறாத நம்மே வைத்த அந்த அன்பு நிமித்தம் தேவனுக்கு சொந்த ஜனங்களாக, தேவனுக்கு பிரியமான ஜனங்களாக, தேவனுக்கு செல்ல பிள்ளைகளாக உங்களையும் நம்மையும் மாற்றிருக்கிறார் அவருடைய கிருபையினால. அந்த கிருபை தாங்க உங்க வாழ்க்கையில எங்கள் வாழ்க்கையில பெருகணும். அடுத்த வசனம், அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின் படியே. அல்லேலூயா. அவர் கிருபையில எப்படி இருக்கிறாரா? ஐஸ்வர்யம். ஆமா, அவர் கிருபையில ஐஸ்வர்யவானாய் இருக்கிறார், மிக உயர்ந்தவராய் இருக்கிறார். அதற்கு மேல ஒருவர் கிடையவே கிடையாது. நித்திய பிதா அவர்தான், சமாதான பிரபு அவர்தான், ஆலோசனை கர்த்தா அவர்தான், அதிசயமானவர் அவர்தான். அவருடைய கிருபையிலே ஐஸ்வர்யவானாய் இருக்கிறார். இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. தேவனுடைய கிருபை இல்லை என்று சொன்னால் அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு விடுதலை இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே சிந்தப்பட்ட ரத்தம், தயவினாலே சிந்தப்பட்ட ரத்தம், இரக்கத்தினாலே சிந்தப்பட்ட ரத்தத்தினாலே நமக்கு விடுதலை உண்டு, நமக்கு சமாதானம் உண்டு, நமக்கு சுகம் உண்டு, நமக்கு ஆரோக்கியம் உண்டு. அதனால தான் நம்ம ஜெபிக்கிறோம், இயேசுவின் தழும்புகளால் நான் குணமாகிறேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. இயேசுவின் காயத்தினால் நான் சுகம் பெறுகிறேன், ஆரோக்கியம் அடைகிறேன். அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு விடுதலை உண்டு. அடுத்த வசனம், அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடு. நல்லா கவனிங்க, அந்த கிருபை உனக்கு எனக்கு வருகிறதுனால என்ன வருது? விஸ்டம் வருதுங்க. அதான் படிக்கிற ஞானம், வேலை செய்கிற ஞானம், சபைக்கு வருகிற ஞானம், தேவனை ஆராதிக்கிற ஞானம், தேவனை துதிக்கிற ஞானம், தேவனுக்கு பயப்படுகிற ஞானம், வேதத்தை சுமந்து வருகிற ஞானம், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு ஞானம், சபை போதகருக்கு கீழ்ப்படுகிற ஒரு ஞானம், சபையில சொல்லப்படுகிற ஆலோசனைகளை, அறிவிப்புகளை ஞானமாய் கேட்கிற அந்த விசேஷித்த ஞானம், அவர்தான் ஞான கண்மலையான கிறிஸ்து. அந்த கிருபை ஞானத்தினாலும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். எங்களிடத்திலே பெருக பண்ணினார். சொல்லுங்க ஆமென். இந்த ஓலிஜி சபையில் இருக்கிற நம்ம எல்லார் வழியாக தேவனுடைய கிருபையினாலே ஞானமும் புத்தியும் நம்மிடத்திலே பெருகி வந்திருக்கிறது. விசுவாசிக்கிறவங்களை சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. பாத்தீங்களா அந்த சத்தம்? அல்லேலூயா. அவருடைய கிருபையினாலே புத்தி ஞானம் பெருகுதுங்க. நம்ம வாழ்க்கையில பெருகணும், வளரணும், கிருபையில வளரணும், தயவுல வளரணும், அன்பில வளரணும், கொடுக்கிறதுல வளரணும். இப்படி நாம் வளரும் போதுதான் தேவன் மகிமையான காரியங்களை செய்வார். 8வது வசனம் என்ன சொல்லுது? அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். ஆமா, நம்ம புத்தியில வளரணும், நம்ம ஞானத்துல வளரணும், நம்முடைய விசுவாசத்துல வளரணும், நம்முடைய வாழ்க்கை பயணத்துல, விசுவாச வாழ்க்கை பயணத்துல மச்சத்துலதான் வளர்றாங்க. எல்லாத்தையும் வளரணும். நம்ம எல்லாத்தையும் வளர்ந்து தான் வருகிறோம். நாளுக்கு நாள் சம்பளம் ஜாஸ்தியா இருந்தாங்குது, நாளுக்கு நாள் வருமானம் ஜாஸ்தியா இருந்தாங்குது, குறைவா இல்லை இல்லையா? முன்னெல்லாம் ஒரு வேளை 2 வேளை சாப்பிடுவோம், அப்படியே மிஞ்சி போனா 3 வேளை சாப்பிடுவோம்.
இன்னைக்கு 4 வேளை 5 வேளை கூட சாப்பிடணும். கொரோனா டைம்ல ஒரு 4 நேரம் சாப்பிட்டே இல்லையா? வீட்டில் விட வேற வேற ஃபேக்டரி எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு, ஆபீஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு, வேலை எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு, கிச்சன் மட்டும் ஓபன் ஆயிடுச்சு இல்லையா? பஜ்ஜா போடு, போண்டாவை போடு, கபாவை போடு, எது இருக்குதா இல்லையாங்க இல்லையா? கொரோனா டைம்ல அந்த 2-3 மாசம் வரைக்கும் இல்லையா என்ன ஒரு குறை வச்சாரு ஆண்டவர். அவருடைய கிருபையினாலே, அவருடைய தயவுனாலே ஒரு குறை இல்லைங்க. வீட்லயே இருந்தோம், யாரும் வெளியே வரல. வெளியே வந்தா அடிக்கிறான். யார் பிடிக்கிறாங்களா இல்லையோ, கொரோனா பிடிச்சிக்குது, உங்களை நம்மளை பிடிச்சிக்குது. ஆனாலும் அதெல்லாம் தாண்டி முதல் கொரோனா வந்துச்சு, 2வது கொரோனா வந்துச்சு, 3வது கொரோனா வந்துச்சு, 3வது வந்து 4வது ஏதோ வருது அப்படின்னு சொல்லி இருக்கிறான். அத்தனை வெல்கம் பண்ணுவான். அதெல்லாம் தப்பிச்ச ஆண்டவர் அவருடைய கிருபையினால இனிமேலும் தப்பி வைப்பாரா இல்லையா? அவருடைய வருகை வரைக்கும் அவருடைய கிருபை இருக்கும். ஹalleluya. ஆகவேதான் ஆண்டவர் சங்கீதம் 32 அதிகாரத்துல 8வது வசனம் சொல்லுகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் என்ன சொல்றது? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். நீ அந்த வழியில கரெக்டா நடக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லி உன்னை பார்க்கும்படி என் கண்களை உன்மேல் வைத்து நான் உனக்கு சஜஷன் சொல்லுவேன், நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமா, அவர்தான் நம்மை போதகர். முதல் டீச்சர் அவர்தான், முதல் கற்றுக் கொடுத்தவர் அவர்தான். அவர்தான் நம்மை உன்னையும் என்னையும் இதுவரைக்கும் நடத்தினவர், இனிமேலும் நடத்துவார். ஹalleluya. உபாகமம் வாங்க, சீக்கிரம் வாங்க. டியூட்ரானமி 1st சாப்டர்ல அங்க மிக விசேஷமான ஒரு வார்த்தை சொல்கிறது. உபாகமம் 1 அதிகாரத்துல 10-11 வசனங்களை படிங்க. அங்கே மோசேயின் வழியாக நம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிற விசேஷித்த ஒரு blessing என்ன சொல்றாரு? உபாகமம் 1:10-11. The Lord your God has increased your numbers so that today are as many as the stars in the sky. May the Lord, the God of your fathers, increase you 1,000 times and bless you as he promised. ஆமென். ஹalleluya. படிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர், நல்ல கவனிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். உங்களை பெருக பண்ணினார். ஆமெனா இல்லையா? சொல்லுங்க ஆமெனா இல்லையா? வாய் திறக்காதவங்களா சொல்லுங்க, மாஸ்க் போட்டுக்கிறவங்களா சொல்லுங்க, சொல்லுங்க ஆமென். ஹalleluya. இதாங்க உண்மை. நீங்க நான் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆண்டவர் உன்னை வளர வச்சிருக்கிறாரா? உன்னை பெருக பண்ணி வச்சிருக்கிறாரா? உன்னை உயர்த்தி வச்சிருக்கிறாரா? நீ வளர்ந்து இருக்கிறியா இல்ல குழந்தையாக இருக்கிறியா? உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பெருக பண்ணினார். இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாய் இருக்கிறீர்கள். எங்கேயோ ஒரு மூலையில இருந்தோம், எங்கேயோ ஒரு மூலையில இருந்தோம். இன்னைக்கு எல்லாரும் பார்க்கும்படி மேல வந்திருக்கிறோம். நாம நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு, எவ்வளவு மடங்கு? 1000 சொல்லுங்க, எவ்வளவு மடங்கு? எவ்வளவு மடங்கு? 1000 மடங்கு அதிகமாகும்படி பெருகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே, உங்களுக்கு சொன்னபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹalleluya. உங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லி பாருங்க, கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை அப்படியே செய்வார். இப்போது இருக்கிற மாதிரி நீங்க இருக்க மாட்டீங்க. வருகின்ற நாட்கள்ல நீங்க வேறு மாதிரியா இருப்பீங்க. கிறிஸ்துவுக்கு இன்னும் சாட்சிகளாய், கிறிஸ்துவுக்கு இன்னும் உகந்தவர்களாய் நீங்களும் நானும் இருக்கும்படியாய் தேவன் அவர் செய்வார். சேனைகளின் கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். அவர் செய்வார்கள். நீ நான் பெருக மாட்டோம். அவர் சொன்னா நடக்கும். அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட்டா அது அப்படியே நிற்காங்க. நான் உனக்கு சொல்கிறேன், வா வெளியே. நான் உனக்கு சொல்கிறேன், பேசு. நான் உனக்கு சொல்கிறேன், பாடு. நான் உனக்கு சொல்கிறேன், இசைக்கருவிகளை வாசி.
தேவனை மகிமைப்படுத்து. காலையில் தான் நம்ம பேர் நிஜமாவா? ஒரு நாள் ஒன்று வராங்க, நம்மளாம் பார்த்து தான் போகிறோம். வயசாக போதும் இல்லையா, தாத்தா ஆயிடுவார். காலையில் தாத்தா வராருன்னு சொல்லுவாங்க. இல்லைங்க, கீபோர்டிஸ்ட் வராருன்னு சொல்லுங்க, கை தட்டி சொல்லுங்க. கிட்டாரிஸ்ட் வருகிறார், பாடகர் வருகிறார், துதிக்கிறவர் வருகிறார், போதகர் வருகிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. வளர்ந்தங்க, நாம வளரும்படியாக தேவன் செய்கிறார். எத்தனை வருட காலங்கள் ஆனாலும் கூட கீபோர்டிஸ்ட் வர்றாரு, கிட்டாரிஸ்ட் வருகிறாரு, பாடகர் வருகிறார் அப்படிதான் சொல்லுவாங்க. வயசான தாத்தா பாட்டி வராங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இதான் கிறிஸ்துவுக்குள்ள வளர்க்கிறது. இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு நீங்கள் பெருகும்படியாய் செய்வார். ஆஸ்தில, சமாதானத்தில, சந்தோஷத்தில, விசுவாசத்தில, நம்பிக்கையில எல்லாவற்றிலும் பெருகும்படியாய் தேவன் செய்வார். அல்லேலூயா. ஆரம்பத்தில் இந்த சபை கூட அப்படித்தானே இருந்துச்சு. குறுகின சபையா இருந்துச்சு, குறுகின சபை மக்களா இருந்தாங்க. நாளுக்கு நாள் பெருக வச்சாரா இல்லையா, வளர வச்சாரா இல்லையா? அவருடைய தயவுங்க, அவருடைய தயவு, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் தான் இதனால் வரைக்கும் நான் வளர்ந்து கொண்டே இருக்கிறேன். சீக்கிரம் வாங்க 2 கொரிந்தியர் அப்படி அதுல 9th chapterல 10th word பாருங்க. அங்கே நீங்க நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணுகிறேன் என்று சொல்கிறார். என்ன சொல்கிறதுங்க? 2 கொரிந்தியர் 9th chapterல 10th word 9வது அதிகாரம் 10வது வசனம். He who supplies seed to the sower and bread for the food with supply and multiply your seed for sowing and increase the harvest of your righteousness. ஆமென். அல்லேலூயா. நீ எதை விதைக்கிற? இங்க பாருங்க, பைபிள் சொல்லுது, தமிழ்ல படிங்க சீக்கிரம். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் கொடுக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். ஆமென். எதை வர்த்திக்க பண்றாரு? எதை நிலைக்கு சொல்றாரு? நீதியினாலே செய்கிற காரியங்கள், உண்மையினாலே செய்கிற காரியங்கள், சத்தியத்தினாலே செய்கிற காரியங்கள், உண்மையும் உத்தமத்தோடு கூட செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் வர்த்திக்க பண்ணுவாராம். அப்படின்னு என்ன அர்த்தம்? வளர செய்கிறார் என்ற அர்த்தம், பெருக பண்ணுகிறார் என்ற அர்த்தம். நீதினாலே நீ என்ன விதைச்சாலும் சரி, சத்தியத்தினாலே என்ன விதைச்சாலும் சரி, நீ அதைத்தான் அறுப்பாய். பைபிள்ல பார்க்கிறோம் இல்லையா, நீ எதை விதைக்கிறாயோ அதைத்தான் அறுப்பார். அதைதான் சொன்னார் ஆண்டவர். விதைக்கிறவனுக்கு விதையையும் அறுக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிற தேவன். விளைச்சி முடிச்ச பிறகு நீ நீதியிலே செய், உண்மையிலே செய், சத்தியத்திலே செய், உண்மையாயிரு, தேவனுக்கு முன்பதாக உண்மையாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு, நம்பிக்கை உள்ளவனாயிரு. உன் அறுவடை ஆசீர்வாதமா இருக்கும், உன் அறுவடை சமாதானமா இருக்கும், உன் அறுவடை நிம்மதியா இருக்கும், உன் அறுவடை செழிப்பா இருக்கும், பிராஸ்பரிட்டியா இருக்கும். ஆசீர்வாதத்திற்கு அடையாளமே அதாங்க 3 காரியம்: பீஸ், ஜாய், பிராஸ்பரிட்டி. சமாதானம், சந்தோஷம், செழிப்பு. இந்த 3 காரியங்கள் தான் ஆசீர்வாதமாக உங்க வாழ்க்கையில, நம் வாழ்க்கையில வருகிறது. 115வது சங்கீதம் அங்க வாங்க. அங்க விசேஷமான ஒரு வார்த்தைகளை நம்மை குறித்தும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்களை குறித்தும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம். 115வது சங்கீதத்துல தமிழ்ல படிக்கிறாங்க பாருங்க, 14-15 என்ன சொல்லுது? கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். ஆமென். பாருங்களே, முதல் காரியமே யார் வர்த்திக்க பண்றது? யார் வளர செய்யறது? எல்லாமே அங்கிருந்து தான். அவர் இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம ஒண்ணும் இல்லை. மலாக்கிய புத்தகத்தில் ஒரு வசனம் சொல்லுது, நான் கர்த்தர், நான் மாறாதவர், யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. பத்தியா, நாம நிர்மூலமாகாத இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவர் இருக்கிறார். நான் இருக்கிறேன், நான் கர்த்தராய் இருக்கிறேன், நான் ஆண்டவராய் இருக்கிறேன், நான் இரட்சகராய் இருக்கிறேன், நான் உங்களை மீட்கிறேன், மீட்பராய் இருக்கிறேன். நீங்கள் நிர்மூலமாகாமல் இருக்கிறீர்கள். இங்க பைபிள் சொல்லுகிறது பாருங்க,
கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வளர 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 வளர்ந்து போகும்படியாய் செய்வார். கிருபையிலே வளரும்படியாய் செய்வார். இரக்கத்திலே பிள்ளைகளை வளரும்படியாய் செய்வார். அல்லேலூயா. அடுத்த வசனம். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வாதம் உருவாகிற இடமே அதான். கர்த்தராகிய தேவனாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா, நீங்களும் நானும் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும், ஆசீர்வாதம் வரும், சமாதானம் வரும். நீங்கள் பெருகுவீர்கள், உங்கள் பிள்ளைகள் வளருவார்கள். அல்லேலூயா. எத்தனை பெரிய ஆச்சரியமான காரியத்தை உன் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிறார். ஏசாயா 54 அதிகாரம் வாங்க. ஐசாயா வேணா இங்கிலீஷ்ல கூட படிக்க. ஐசாயா 54:30. அங்கே பாருங்க, நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உள்ள ஒரு உரிமையை ஆண்டவர் செய்கிறார். எப்படியெல்லாம் வளர செய்கிறார். 54:30. உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். இங்கிலீஷ்ல சீக்கிரம். I myself will teach your people and give them prosperity and peace. அல்லேலூயா. புரியுதா? ஐசாயா 54:30. இன்னொரு படிக்கிறீங்களா? இங்கிலீஷ்ல சீக்கிரம். And thy all the children shall be taught of the Lord, and great shall be the peace of thy children. என்ன அருமையான வசனங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. இங்க போர்டுல போட்டுருக்காங்க, உங்கள் பிள்ளைகள் எல்லோரும் அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமணமான பிள்ளைகள், கணவன் மனைவி, இவரிடத்துல வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தாய் தகப்பன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? சமாதானம் தாங்க. மகளே சமாதானமா இருக்கிறியா? மகனே சமாதானமா இருக்கிறியா? நீ நிம்மதியா இருக்கிறியா? உன் நிம்மதி தான்பா என் நிம்மதி. உன் சமாதானம் தான்பா என் சமாதானம். நீ நல்லா இருந்தா போதும்பா எனக்கு. நிறைய பெரியவங்க சொல்றாங்க இல்லையா, ஒவ்வொரு அம்மா அப்பா சொல்றாங்களா இல்லையா, மகளை நீ நிம்மதியா இரு, நீ சமாதானமா இரு, உனக்கு என்ன வேணும்னு கேளு, நீ ஜெபம் பண்ணு. நம்மை பெருக பண்ணுகிற தேவன், நம்மை விசாலத்திலே கொண்டு போய் விடுகிற தேவன் அப்படியே உன்னையும் என்னையும் ரட்சித்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சொல்லுங்க ஹalleluya. தேவன் நம்மோடு கூட இருக்கணுங்க. ஆடு மேய்த்து கொண்டிருந்த யார் ஆடு மேய்ச்சிருந்தது? ஆடுகள் பின்னாடி இருந்த அவர், சாணிகள் மேல் நடந்த அவர், சிங்காசனத்தின் மேல உட்கார்வதற்கு ஆதாரம் என்ன தெரியுமா? ஆதாரம் என்ன தெரியுமா? ஒரு வசனம் படிக்க வாங்க சீக்கிரம். ஃபர்ஸ்ட் கிரானிக்கல்ஸ் 1:11 அதிகாரத்தில் 9வது வசனம். ஒரே ஒரு வசனம், சின்ன வசனம் தான். சின்ன வசனம் தான், அதுல பெரிய காரியம் அடங்கி இருக்கிறது. இதான் நீ நான் செய்யணும். அதனாலதான் இந்த வசனம் சொல்றது. அதனாலதான் இந்த வசனத்தை ஞாபகப்படுத்துது. 1:4 அதுல மிக விசேஷமாய் 11 அதிகாரம் 9வது வசனம். 8 படிங்க. தமிழ்ல இங்கிலீஷ்ல சீக்கிரம். Become more and more powerful because the Lord Almighty was with him. ஆமா, இங்க போர்டுல பாருங்க. அல்லேலூயா. எழுத முடியலையா? போர்டுல பாருங்க. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். சேனைகளுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அந்த தேவன் உன்னோடு கூட என்னோடு கூட இருக்கிறார். தாவீது வளர்கிறதற்கு காரணம் பாருங்க, அவர் செய்த தான தர்மம் இல்ல. பைபிள் சொல்கிறது கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு கூட என்னோடு கூட இருக்கிறாரா? அவர் நாளுக்கு நாள் வளர்ந்தார். பெருக 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 செய்தார். அவர் 40 ஆண்டு காலங்கள் 2வது ராஜாவாக இஸ்ரவேல் தேசத்திற்கு வந்தார். சிங்காசனத்திலே வயதான காலம் வரை வரைக்கும் அவர் தாவீது ராஜாவாகவே இருந்தார். அல்லேலூயா. சரித்திரத்தில் கூட பாருங்க, சரித்திரத்தில் கூட ஈசாய் வழியாய் தாவீது ராஜா பிறந்தார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அவர் பிறக்கும் போதே ராஜா சொல்லிட்டார் ஆண்டவர். சவுல கூட அப்படி சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னார் தாவீது ராஜா, ஈசாய் வழியாய் தாவீது ராஜா அப்படின்னு சொல்லி. இத்தனை அற்புதமான ஒரு சத்தியம் அன்பானவர்களே. தாவீது நாளுக்கு நாள் கர்த்தர்
கர்த்தருடைய கிருபையினால் அவர் பெருகினார் என்று சொல்லி வேதவசனம் மிக தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. நீங்களும் நானும் இன்னைக்கு எப்படியா இருக்கிறோம்? தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரா? ஆண்டவர் நம்மோடு கூட நடக்கிறாரா? சீக்கிரவங்க ஏசாயா 55 அதிகாரத்துல 10-11 வசனம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் அங்கே செய்த காரியங்கள், ஆண்டவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எப்படியா இருக்கிறது? இன்னைக்கு அதே வார்த்தை வழியாய் தான் உனக்கும் எனக்கும் கொடுக்கிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கிறது? நம்முடைய சபை எப்படியா இருக்கிறது? நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு மூப்பர்களும், போதகர்களும், பாஸ்டர்மார்களும், விசுவாசிகளை இன்னைக்கு எப்படியா இருக்கிறாங்க? இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் வளர செய்கிறாரா? என்ன சொல்றது? 55:10-11 சீக்கிரம். ஆரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். நல்ல கவனிங்க. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வசனங்களும் அப்படியே இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு வரவே வராது. வெறுமையாய் வராது. அது நான் விரும்புகிறதை செய்து தேவன் விருப்பம் தான். சொல்லுங்க, யார் விருப்பம்? யார் விருப்பங்க? தேவ விருப்பம் உங்கள் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில நிறைவேறணும் அப்படின்னு சொன்னா, நிறைவேறும்படி விருப்பத்தை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். நான் அனுப்பின காரியம் வாய்க்கும்படி உன் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில நடக்கும். இதான் தேவனுடைய வார்த்தை. இதை கேட்கதாங்க நீங்களும் நான் வந்திருக்கிறோம். மனுஷன் பேசுறாங்க, வந்துக்கிறீங்க. கிறிஸ்டி பிரதர் பேசுறாரு, லூயிஸ் பிரதர் பேசுறாரு, குருஸ் பிரதர் பேசுறாரு, நான் வருகிறேன். சொல்லுங்க. இல்லங்க, அவரை மறைத்து தேவன் பேசுகிறார். அல்லேலூயா. அதுக்காக தான் நற்செய்தி கேட்க வந்திருக்கிறோம். சுவிசேஷத்தை கேட்க வந்திருக்கிறோம். காட்ஸ் மெசேஜை கேட்க வந்திருக்கிறோம். நாம் சொன்ன வார்த்தை வாய்க்கும்படி அது நடக்கும். அது வெறுமையா என்னிடத்துல வரவே வராது. கடைசியாக ஒரு வசனத்தை படிச்சு நம்ம எல்லாருமா ஜெபம்லாம் சீக்கிரம் இங்கிலீஷ்ல எடுத்துக்கங்க. Psalms 22:30-31 லாஸ்ட் வசனம். இங்கிலீஷ் கூட எடுத்துக்கங்க. இங்க போர்டுல போட்டுக்கறாங்க பாருங்க. Psalms 22:30-31 இங்க பார்த்துட்டா எல்லாரும் படிக்கலாம். படிமா ஒரு சந்ததி இருங்க இங்கிலீஷ் படிச்சு முடிக்கிறாங்க. இங்கிலீஷ்காக கொஞ்சம் சான்ஸ் கொடுங்க. நான் David proclaimed his righteousness to a people yet unborn, for he has done it. 31:31 ஆயிடுச்சா? Yes. ஓகே. இப்ப படிக்கிறாங்க பாருங்க. தமிழ்ல நல்ல கவனமா கேளுங்க. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். ஒரு சந்ததி அவரை சேவித்தது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த சந்ததி யாரு? நமக்கு முன்னே இருந்ததுங்க. நமக்கு முன்னே இருந்த சந்ததி. அங்க என்ன சொல்லுது பாருங்க. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். அன்னைக்கு சேவிச்சு வந்தது. அதுக்கு அடுத்தது தலைமுறையாக அது ஆண்டவருக்கு சந்ததி எனப்படும். அதான் நீங்களும் தான். ஹல்லேலூயா. நம்ம அம்மா அப்பா ஜெபிக்காம, நம்ம தாத்தா பாட்டி ஜெபிக்காம இல்லையா, அவங்க அன்னைக்கு போட்ட விதைதாங்க இன்னைக்கு 16 படி ஏறி வந்திருக்கிறோம். நம்ம உங்க அம்மா ஜெபம் பண்ணுங்களா இல்லையா? உங்க அப்பா ஜெபம் பண்ணிருக்கிறா இல்லையா? உங்க தாத்தா பாட்டி ஜெபம் பண்ணிருக்கிறாங்களா இல்லையா? அவங்க போட்ட விதைதாங்க இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய முற்பிதாக்கள் வனாந்தரத்திலே ஜெபித்த ஜெபம் தான் புறஜாதிகளாய் நீங்களும் நான் இங்க இருந்திருக்கிறோம். அவர்களிலிருந்து ஒரு துளி ரத்தம் தான் இங்க வந்திருக்கிறோம். நீங்கள் நான் தான் இஸ்ரவேல் ஜனங்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், chosen people, முன்குறிக்கப்பட்ட ஜனங்கள். நீங்கள் நான் தான் கிறிஸ்தவர்கள். நம்முடைய தலைமுறை, இந்த சந்ததி இன்றைக்கு தேவனை ஆராதிக்கிறது. அடுத்த வசனம். அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று. யார் வந்து? இதாங்க கடைசியில் வருகிற சாட்சி.
ஆண்டவருக்கு முன்பாக சாட்சி. பைபிள் சொல்லுது, ஆண்டவருக்கு முன்பாக சாட்சி சொல்லு, ஜனங்களுக்கு முன்பாக சாட்சி சொல்லு. என் நாமத்தை குறித்து மறுதலிக்கிறவனை நானும் மறுதலிப்பேன். என் நாமத்தை குறித்து வெட்கப்படாமல் சொல்லுகிறவனை நானும் பிதாவுக்கு முன்பதாக ஆயிரக்கணக்கான தேவதூதர்களுக்கு முன்பாக வெட்கப்படாமல் சொல்லுவேன் என்று ஆண்டவர் மத்தேயு 10:32 மிக தெளிவாய் சொல்லிட்டார். ஆனா இங்க என்ன சொல்கிறது? அவர் அந்த சந்ததி அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இவைகளை செய்தார் என்று பிறக்க போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். அவருடைய நீதியை அறிவிக்கிற ஜனங்கள் தான் நீங்கள் தான். நினைச்சிருக்கலாமா? ஜெபம் வாங்க எல்லாரும். அவருடைய சத்தியத்தை அறிவிக்கிறவர்களாய், நீதியை அறிவிக்கிறவர்களாய், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் அவருடைய சமூகத்தில் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒப்பு கொடுப்பான். எல்லாமே கண்கள் விடுவான். யாரும் இங்கும் அங்கும் தயவு செய்து பார்க்கதை உங்களை நம்மை ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இதுவரைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார், உன்னோடு கூட பேசினார், என்னோடு கூட பேசினார். அவர் வழியாக தான் பரிசுத்த ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரே, என்னோடு கூட நீங்க பேசின வார்த்தைகளுக்கான ஸ்தோத்திரம். நாங்கள் நாளுக்கு நாள் கிருபையில வளர்ந்தாங்க, கிருபையில வளர்ந்தாங்க. உங்களுடைய கிருபை எங்களுக்கு நிறைவாய் தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அவருடைய கருத்தில் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரங்கள் நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதித்து அவர் வழி நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். எல்லாருமாய் யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் ஆண்டவரே தேடி வந்த நல்ல நேசரே, கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக நல்ல பிதாவே, உடைய அன்புள்ள பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே உடைய சத்திய வசனத்தை கேட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, நாளுக்கு நாள் எங்கள் வாழ்க்கை உங்களுடைய கிருபையினாலே பெருகட்டும் ஆண்டவரே, உடைய அன்பிலே பெருகட்டும் ஆண்டவரே, உடைய சமாதானத்திலே பெருகட்டும் ஆண்டவரே, உடைய வல்லமையிலே பெருகட்டும் ஆண்டவரே, உடைய இரக்கத்திலே பெருகட்டும் ஆண்டவரே, உடைய தயவிலே பெருகி வளர்கிறவர்களாய் வர்த்திக்க பண்ணும்படியாய் ஆண்டவரே, வளரச் செய்யும்படியாய் கர்த்தர் நாளுக்கு நாள் எங்கள் வாழ்க்கையை நீர் உயர்த்திக் கொண்டே வருகிறீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. சொல்ல கோடி கோடி நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பேசின வார்த்தைகளுக்காக நன்றி, உடைய கிருபைக்காக நன்றி, உடைய தயவுக்காக நன்றி, உடைய இரக்கத்திற்காக நன்றி ஆண்டவரே. உடைய கிருபையினால் எங்களை நாளுக்கு நாள் ஆண்டவரே பெருக பண்ணுகிறேன், வளரச் செய்கிறேன், வர்த்திக்க பண்ணுகிறேன். அதற்காய் கோடி கோடி நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. நாளைய சந்ததி ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படணும், இந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும், பின் வருகிற சந்ததி சாட்சிகளாய் எழும்பணும் ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லணும். இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே வளர்ந்திருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே வாழ்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே நான் இதுவரைக்கும் இருக்கிறேன் என்று சொல்லி நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறேன், நான் அழிந்து போகாமல் இருக்கிறேன் தேவன் இயேசுவின் கிருபையினாலே என்று நாளுக்கு நாள் நாங்கள் சொல்லுகிறவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. அப்படியே செய்ய போவதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்.
எங்கள் வாழ்க்கையிலே நாளுக்கு நாள் ஆண்டுகளே கிருபையிலே வளருகிறவர்களாய், விசுவாசத்திலே வளருகிறவர்களாய், நம்பிக்கையில வளருகிறவர்களாய், அன்பிலே வளருகிறவர்களாய் எங்களை மாற்றுவார். தொடர்ந்து சபையில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு அறிவிப்புகளுக்காக நன்றி. 15ஆம் தேதி நடக்கிறதான விசேஷித்த அந்த கிறிஸ்துமஸ் விழா மிக ஆசீர்வாதமாய் நடக்கட்டும். அதில் நாங்கள் எல்லோரும் வந்து பங்கேற்க கர்த்தர் வழி வாசல்களை திறக்கிறவர்க்காய் கோடி கோடி நன்றி. சபை போதகர் மரிய கிறிஸ்டி அவரையும் அவருடைய மனைவி பிள்ளைகள், பேர பேத்தி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய அன்பு கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். வீட்டுக்கு வந்த மருமகனையும் மருமகளையும் உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேராய் ஆசீர்வதி. ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவரும் அநேக பலவீனத்தில் வந்திருக்கக்கூடும், சுகவீனத்தில் வந்திருக்கக்கூடும். ஒவ்வொருவரையும் தேவன் பலப்படுத்தி அனுப்புகிறாக, சுகப்படுத்தி அனுப்புகிறாக. உடைய கிருபை எங்கள் மத்தியில பெருக பண்ணுகிறவைக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம். உடைய அன்பு கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உன் நாமத்தை உயர்த்துகிறோம். இந்த சபைக்காக, இந்த சபை திறப்பிலிருந்து ஆண்டவரை யாரெல்லாம் ஒத்துழைக்கிறார்களோ, உதவி செய்கிறார்களோ, காணிக்கை கொடுத்தார்களோ, தசம பாக்கு கொடுத்தார்களோ, ஒவ்வொருவரும் சின்ன வேலையிலிருந்து பெரிய வேலை செய்த ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் அவர்களை கிருபையினாலே வளரச் செய்கிறவைக்காக கோடி கோடி நன்றி. ஆண்டவரே, துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாருடைய வலது கையை இருதயத்தின் மேல் வைத்து விசுவாசத்தோடு கூட சொல்லுங்க. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றென்றைக்கும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழிகாட்ட நம்ம எல்லாருக்கும் உண்டு. காவலாயிருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு மேல் அவர் நம்மை அனுதினமும் ஆசீர்வதித்து வழிநடத்த கிருபையினால பெருக இன்றைக்கு என்றைக்கும் சதா காலமும் இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் நம்ம எல்லாரோடும் கூட இருப்பாராக. ஆமென், 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 ஆமென். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். Thank you, thank you, thank you, Jesus.